ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நியூ இயர் எதுமா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பால் கறந்து சீம்பால் கிண்டுற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மாட்டுக்கு கன்றுக்குட்டியை விட்டாச்சு. இது வந்து ஒரு 10 நாளைக்கு நல்லா விட்டோம்னா கன்றுக்குட்டி வந்து சீக்கிரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கன்றுக்குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா காளை கன்றுக்குட்டி தான் போட்டிருக்கு. இந்த கழுத்தில் எதுக்கு இந்த போட்டிருக்காங்கன்னா இது வந்து மண்ணை சாப்பிடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அது போட்டிருக்காங்க. மண்ணை சாப்பிட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து வயிற்றால ஓடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கறக்க போகிறோம். இன்றைக்கி பால் கறந்து சீம்பால் கிண்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாடு வந்து எங்களை மாதிரி லேடிஸ் கிட்ட தான் நிற்கும். இதை வந்து யாரும் பிடிக்காதவங்களாம், புதுசாக வந்தவங்கலாம் வந்து இந்த மாட்டை வந்து பிடிக்க முடியாது. நாட்டு மாடு அப்படி தான் உதைக்கிற மாடு தான். பார்த்து ஜாக்கிரதையாக தான் இந்த நாட்டு மாட்டுக்கிட்ட வந்து எப்போதுமே வந்து பால் கறக்கணும். நம்ம கொஞ்சம் யாராவது பக்கத்தில் வந்தால் போதும், உடனே உதைச்சிரும். நியூ இயர் அதுமா இன்றைக்கி பால் கறந்து சந்தோஷமாக பால் வீட்டில் எப்போதும் பொங்குற மாதிரி சந்தோஷமாக எப்போதும் எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். காலையிலே இன்றைக்கி வந்து புத்தாண்டு அதுமா புது வருஷமாக எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக நிம்மதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாருங்கள், பால் வந்து 2 காம்பில் தான் கறக்க முடியும். பின்னாடி இந்த 2 காம்பையும் வந்து கன்றுக்குட்டி விட்டுடணும். ஒரு தீனி திங்கிற வரைக்கும் வந்து அது வாயால் எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கன்றுக்குட்டிக்கு. எந்தளவுக்கு கன்றுக்குட்டி சீம்பால் குடிக்குதோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்புறம் பால் கறந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கன்றுக்குட்டிகிட்ட மறுபடியும் விட்டுட்டோம். பின்னாடி 2 காம்பு நாங்கள் கறக்கிறதே இல்லை, எப்போதும் கன்றுக்குட்டிக்கு தான் விட்டுறது. அடுத்தது பாருங்கள், சீம்பால் அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு இங்கே பாருங்கள், இதான் சீம்பால் கிண்டிகிட்ருக்கோம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு கிண்டிக்க வேண்டிதான். கிண்டிட்டு நாங்கள் எல்லாரும் பால் குடித்தோம். இன்றைக்கி சீம்பால் குடித்தோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 நாங்கள் சீம்பாலோட தொடங்குறோம். நீங்களும் நல்லபடியாக இருக்கணும். நல்லா இருக்கும். அனைவரும் ஹாப்பி நியூ இயர்.